பனிப்புயலால் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பனிமழை தீவிரமடைந்திருப்பதால் காணும் இடமெங்கும் பல அடிக்கு பனி வியாபித்துள்ளது. வடகிழக்கு அமெரிக்காவை வரலாற்றில் இல்லாத அளவு மிகப்பெரிய பனிப்புயல் தாக்கியதால் 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பனிப்புயலின் தாக்கத்தால் நியூயார்க்கில் பெரும் பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தடுக்க மாகாண மக்களுக்கு பயணத்தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. திறந்தவெளி பூங்காக்களுக்கு குடும்பத்துடன் செல்லும் மக்கள் 3 அடி உயரத்திற்கு படர்ந்துள்ள பனியில் விளையாடி மகிழ்கின்றனர். 150 ஆண்டுகளில் காணாத மிக மோசமான பனிப்புயல் இது என நியூயார்க் மாகாண ஆளுநர் கேத்தி ஹோக்குல், மேயர் மம்தானி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். நியூயார்க் மட்டுமல்லாது மசாசூசெட்ஸ், நியூ ஜெர்சி உள்ளிட்ட மாகாணங்களும் பனிப்பொழிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாஸ்டன் மாநகரம் முழுவதும் கடும் குளிருடன் தொடர்ந்து உறைபனி பொழிந்து வருகிறது. எதிரே இருப்பவர் தெரியாத அளவிற்கு அடர்த்தியாக பனிமழை கொட்டுகிறது. உறைபனியால் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து முடங்கியுள்ளது. எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் பாஸ்டன் விமான நிலையம் வெறிச்சோடியுள்ளது. நியூ ஜெர்சியிலும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மரங்கள், சாலைகள், வீடுகளின் கூரைகள், வாகனங்கள் மீது பல அடிக்கு உறைபனி படர்ந்துள்ளது. பனிப்புயல் காரணமாக பல்வேறு மாகாணங்களில் 10,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. சாலைகளை வியாபித்துள்ள உறைபனியை அகற்றும் பணிகளில் மாகாண நிர்வாகத்தினர் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.